மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறோம். ஆருத்ராவுடைய பணம் திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற மக்களுடைய கேள்விக்கு தான் இந்த வீடியோல நம்ம விடைய பார்க்க போறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல செய்திகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஸோ நம்ம ஆருத்ரால பணம் போட்டது இந்த வழக்குல பாத்தீங்கன்னா எம்டி ராஜசேகர்ல இருந்து ஹரிஷ் போன்ற மக்கள் ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் மக்களுக்கு ஆருத்ரா மூலமா பரிச்சயமானவங்க. இது இல்லாம நடிகரும் பட தயாரிப்பாளருமான ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் அவருமே ஒரு கிட்டத்தட்ட 200 கோடி பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய சொந்த பணம் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வாங்கி இதுல போட்டிருக்காரு. கடைசியில அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சவங்க இன்னைக்கு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப அவரு ஒரு சாதாரண மனுஷனா அவருடைய பட வேலைகளை அவரை பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ மக்களுக்கு பணம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பணத்தை ஏமாத்தனவும் பணத்தை வச்சுட்டு குற்றம் பண்ணவனும் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கான். ஆர்.கே. சுரேஷுடைய பணத்தை பாத்தீங்கன்னா மக்கள் இஓடபிள்யூ போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் முடக்கி வச்சிருக்காங்க சொல்றாங்க. பணத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு மக்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். மக்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது ஏமாந்த மக்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்ல. ஏமாந்தவங்க யாராச்சும் ஒருத்தாங்க எனக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நமக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஆனா அந்த மாதிரி நியூஸ் எங்கேயுமே கேட்கல. பணத்தை இழந்தோங்கிற நியூஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கே தவிர பணம் திரும்பி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற எந்த நியூஸுமே காதுல வர மாட்டேங்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் இதுல முக்கியமா பங்கெடுத்து இது சீக்கிரமா பணத்தை கொடுக்கும். சோ இப்ப இந்த எம்டி ராஜசேகர் எங்க இருக்காருன்னா இல்ல அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அங்க ஒரு கம்பி எண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவரு சுகபோகமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கோடி பணத்துல அவரு அடிச்சு ஏமாத்தி மக்களை ஏமாத்தி வாங்கின பணத்துல கிட்டத்தட்ட 200 கோடிக்கு துபாயில சொத்து சேர்த்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது. 200 கோடிக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங் ஒண்ணு கட்டியிருக்காரு. அது ஹோட்டலா இல்ல அபார்ட்மெண்டா அப்படிங்கறது தெரியல. அது வருமானம் வரும் அப்படிங்கறத வச்சு கண்டிப்பா வருமானம் வரும். 200 கோடி ரூபாய் அவர் சொத்து இப்போ சேர்த்து வச்சிருக்காரு துபாயில. சோ 200 கோடிக்கு ஒருத்தன் சொத்து வச்சிருக்கானா அவன் துபாயில அதுவும் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கல. உழைச்சா எவனாலையும் இவ்வளவு சம்பாதிக்க முடியாது, நேர்மையா இருந்தா எவனாலையும் இவ்வளவு சம்பாதிக்க முடியாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். சோ ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்திருக்கான். அவனால அதை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது, அது நடக்காது. ஏன்னா இயற்கை அவனை நடத்த விடாது. அப்படி அவ்வளவு ஏமாத்திட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் நல்லபடியா இருக்க மாட்டான். அவன் இப்போ ஜெயில இருக்கிறான். OW அவங்க ஆபீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தகவல் படி 96 கோடி அவனுடைய வங்கி கணக்குல முடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஓடபிள்யூ ஆபீசர்ஸ் இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது அபிஷியல்ஸ் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இதை பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க, சொன்னா பரபரப்பாயிடும் அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதை சொல்லல. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு விஷயம் எங்கேயோ லீக் ஆயிட்டு நம்ம வரைக்கும் இப்ப இந்த நியூஸ் வந்திருக்குது. அதான் நம்ம இப்போ வீடியோல ஷேர் பண்றோம். இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அந்த பணத்தை பிரிச்சு மக்களுக்கு எப்ப கொடுப்பாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் நான் சொல்றேன்னா 96 கோடியை முடக்கி வச்சுட்டாங்க. இப்ப அரசியல் முதலைகள் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி இதுல அதிமுக கையாடல் பண்ணிருக்குது. திமுக இதுல காசை வாங்கிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இத்தனைக்கு இந்த ஆர்.கே. சுரேஷ்ங்கிற ஆள் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு முக்கிய பிரமுகர். பாஜக போயிட்டு இந்த ஃப்ராடுங்க எல்லாம் எப்படி பாஜக போய் சேருவானுங்களோ அந்த மாதிரி பாஜக போய் சேர்ந்திருக்கிற ஒரு ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 96 கோடியை முடக்கி வச்சிருக்கிறதுங்கிற சந்தோஷம், ஆனா அது மக்களுக்கு அது கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி ராஜசேகர் அவனுடைய சொந்தக்காரங்க அவனுடைய நெருங்கிய குடும்ப உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ராஜசேகர் திருப்பி கொடுத்துருங்க, அந்த 200 கோடியை கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துடுறோம், அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா துபாயில இருக்கிற 200 கோடி சொத்தை வித்து அந்த காசை எடுத்து இந்தியன் கரன்சிக்கு மாத்தி அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க போறாங்க. ஏதோ ஒரு மாசத்துல கூட இந்த வேலை செய்ய முடியாது. ஒரு நாள் விடாம செஞ்சா ஒரு மாசம் 30 நாள் தொடர்ந்து இந்த வேலை செஞ்சா கூட இது அவ்வளவு ஈஸியெல்லாம் முடிகிற காரியமே கிடையாது. அவ்வளோ ஒரு விஷயம், அது அவ்வளவு பெரிய விஷயம். ஆருத்ரா மேட்டர்ல இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட். சோ ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கறதுலதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
ஸோ இது போல வேற தகவல்கள் கிடைச்சிச்சுனால் நான் வீடியோ மூலயமா ஷேர் பண்றேன். நீங்க தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.